ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கியமான டிப்ஸ் தாங்க. ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்தகம். டிப்ஸ் நம்பர் 1. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம வாங்குகிற சிலிண்டரில் லீக்கேஜ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம சிலிண்டர் வாங்கின உடனே நம்ம வீட்டில் ஒரு கிளாஸில் இருந்து தண்ணி எடுத்துக்கிடலாம். ஸோ அந்த தண்ணியை சிலிண்டரோட வாய்ப்பகுதியில் கொஞ்சமாக ஊற்றிடுங்க. ஸோ ஊற்றும் போது அந்த இடத்துல இருந்து பபிள்ஸ் வந்துச்சுன்னா அங்கே சிலிண்டர் லீக்கேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ பபிள்ஸ் எதுவும் வரலைன்னா சிலிண்டரில் லீக்கேஜ் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ நான் தண்ணி ஊற்றி பார்த்ததில் என்னோடய சிலிண்டரில் லீக்கேஜ் இல்லை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சிலிண்டரை செக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு அந்த ஏரியாவை தொடச்சி எடுத்து யூஸ் பண்ணுங்கள். டிப்ஸ் நம்பர் 2. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு கண்டுபிடிக்க ஒரு சிம்பிள் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிடலாம். ஸோ எடுத்து இந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விடுங்க. ஸோ விட்டதுக்கப்புறம் செக் பண்ணலாம். ஸோ செக் பண்ணிங்கன்னா அடியில் மிளகாத்தூள் செட்டில் ஆச்சுன்னா அது ஒரிஜினல் மிளகாத்தூள். ஃபுல்லாக தண்ணியோட கலர் மாறி இருந்துச்சுன்னா அது கலப்படம் கலந்த மிளகாத்தூள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அடியில் மிளகாத்தூள் செட்டில் ஆகிருக்கு. கலர்ஸ் ஃபுல்லாகவே தண்ணியில் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது பாதி கலப்படம் பாதி ஒரிஜினல். ஸோ இது நான் பிராண்ட் ஐட்டம் தான் வாங்கினேன். ஸோ அந்த பிராண்ட் ஐட்டத்துலேயும் பாருங்கள் எவ்வளோ கலப்படம் இருக்குதுன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி தனியாத்தூள் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதே மாதிரி டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் கலந்துக்கோங்க. கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடுங்க. ஸோ விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடியில் தனியாத்தூள் செட்டில் ஆச்சுன்னா அது ஒரிஜினல் தனியாத்தூள். செட்டில் ஆகாமல் மேலே டபுள் லேயராக ஃபார்ம் ஆச்சுன்னா அது கலப்படம் கலந்த தனியாத்தூள். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட தனியாத்தூளில் அடியில் செட்டில் ஆகிருக்கு, ஆனால் மேலே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதுவும் கலப்படமான தனியாத்தூள். டிப்ஸ் நம்பர் 3. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற டோர் மேட்டில் க்ரிப் இல்லைன்னா இழுத்து விட்டுடும். ஸோ அதனால் தேவையில்லாத அடி தான் ஏற்படும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி டபுள் சைட் டேப் இருக்கும் இல்லைங்களா, அந்த டபுள் சைட் டேப்பை ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி 2 ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை ஸ்கொயர் ஷேப் வேணுமோ அத்தனை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அந்த மேட்டோட பேக் சைட் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டி எடுத்து தரையில் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால அந்த மேட்டு கொஞ்சம் மூவ் ஆகாது. ஸோ வயசானவங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி மேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்னா சிம்பிள் ஐடியா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பால் காய்க்கும்போது அந்த பால் சீக்கிரம் பொங்கி வழிஞ்சிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கிண்ணம் எடுத்துக்கிடலாம். அந்த கிண்ணத்தை நம்ம பால் காய்க்கும்போது உள்ளே சேர்த்துக்கிடலாம். ஸோ சேர்த்துட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பால் காய்க்கும்போது பால் பொங்கி வழியாமல் உள்ளுக்குள்ளேயே பால் கொதிக்கும். ஸோ நம்ம அதை பார்த்து சட்டுன்னு ஆஃப் பண்ணுறதுனால கேஸில் பால் லீக்கேஜ் ஆகாமல் தடுக்கலாம். சிம்பிள் ஐடியா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 5. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற குங்குமம் நெத்திலையோ நெத்திக்கு நடுவில் வகுத்துலேயும் வைப்போம். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது அது சட்டுன்னு கலைஞ்சிடும். அது கலையாமல் ரொம்ப நேரம் இருக்கிறது ஒரு சிம்பிள் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வேஸ்லின் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த வேஸ்லினை வீட்டில் யூஸ் பண்ணுற பட்ஸை யூஸ் பண்ணி எந்த இடத்துல குங்குமம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல லைட்டாக வேஸ்லினை இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வச்சிங்கன்னா அது ரொம்ப நேரம் கலையாமல் இருக்கும். சிம்பிள் ட்ரிக், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 6. ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை பக்குவமாக உடையாமல் வேக வைக்க ஒரு சிம்பிள் ஐடியா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, முட்டை வேக வைக்கும்போது
கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்து வேக வச்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் முட்டை எந்தவித கீறலும் விரிசலும் இல்லாமல் வெந்துடும். சிம்பிள் ஐடியா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 7. ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் இல்லாமல் கேண்டில் இல்லாமல் விளக்கு சூப்பராக எப்படி ஒரு இன்ஸ்டன்ட் விளக்கு ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வேஸ்லின் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த வேஸ்லின் எடுத்துக்கிடலாம். ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற திரி ஒன்று எடுத்துக்கிடலாம். அந்த திரியை வேஸ்லினில் டிப் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எந்த விளக்கில் இந்த திரியை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த விளக்கில் கொஞ்சமாக வேஸ்லின் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். சேர்த்து இப்போது நீங்கள் அதில் விளக்கு ஏற்றுனீங்கன்னா விளக்கு சூப்பராக எரியும். ஸோ இது ஒரு இன்ஸ்டண்ட்டு லைட்டாக யூஸ் பண்ணிக்கிடலாம். எப்போ தேவைப்படுமோ அப்பப்போ எமர்ஜென்சிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக எரியுது. ஸோ இது ஒரு சிம்பிள் ஐடியா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 8. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெளியே போகும்போது ஃபங்க்ஷனோ அல்லது எங்கேயாவது ஷாப்பிங் போகும்போது இந்த மாதிரி கர்ச்சீஃபு எல்லோரும் எடுத்துகிட்டு போகிற வழக்கம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ண சான்சஸ்ஸு அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி அந்த கர்ச்சீஃப் வந்து நம்ம கையை விட்டு எப்பவும் மூவ் ஆகாத மாதிரி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகிற கர்ச்சீஃபை இந்த மாதிரி ட்ரையாங்கிளில் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம கையில் உள்ள வளையலோடு சேர்த்து பின்னை யூஸ் பண்ணி இதில் மாட்டி விட்டிங்கன்னா அந்த கர்ச்சீஃப் கொஞ்சம் கூட மூவ் ஆகுது, கையிலே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட மூவ் ஆகலை. ஸோ இந்த மாதிரி கர்ச்சீஃபை யூஸ் பண்ணிங்கன்னா கர்ச்சீஃப் எங்கேயும் மிஸ் ஆகாது. சிம்பிள் ட்ரிக், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 9. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி காலளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட 2 மூடி வினிகர் சேர்த்துக்கிடலாம். ஸோ சேர்த்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிடலாம். ஸோ அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அது கூடவே நம்ம வீட்டில் லைசால் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ லைசாலோ என்ன ஃப்ளோர் க்ளீனர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃப்ளோர் க்ளீனர் கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம். ஸோ சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் கல் உப்பு அல்லது தூள் உப்பு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அது கூடவே நம்ம வீட்டில் சொட்டு நீளம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, உஜாலா. ஸோ அந்த உஜாலா வந்து 4லேருந்து 5 ட்ராப்ஸ் வந்து அந்த தண்ணியில் சேர்த்துக்கிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்ப்ரேயர் பாட்டிலில் ஊற்றி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஊற்றி எடுத்ததுக்கப்புறம் இந்த சொல்யூஷனை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டத்தை க்ளீன் பண்ணலாம். நான் இப்போது வீட்டில் உள்ள மிக்ஸியை க்ளீன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்ப்ரேயை இந்த மாதிரி மிக்ஸியில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸோ அந்த ஹோல்ஸ்லன்னா படக்கூடாது. ஸோ சேஃபாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் வீட்டில் உள்ள ட்ரை கிளாத்தை வச்சு அந்த ஏரியாவை தொடச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகும். கடையில் வாங்கும்போது உங்கள் மிக்ஸி எப்படி புதுசாக இருந்ததோ அதே மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா தொடச்சதுக்கப்புறம் அந்த மிக்ஸியோட இடுக்கு பகுதியில் வந்து துடைக்க முடியாது இந்த மாதிரி கிளாத்தை யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி தூக்கி போடக்கூடிய மாஸ்க் எடுத்திருக்கேன். ஸோ அந்த இந்த மாதிரி மாஸ்க் எடுத்துகிட்டு அதில் நம்ம ரெடி பண்ண ஸ்ப்ரே வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் வீட்டில் உள்ள ஸ்பூனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி எடுத்திங்கன்னா அந்த இடுக்கில் உள்ள அழுக்கெல்லாம் சூப்பராக க்ளீன் ஆகும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால நம்ம கடையில் வாங்கும்போது எப்படி மிக்ஸி புத்தம் புதுசு போல் இருந்ததோ அதே மாதிரி புத்தம் புதுசு போல் பளிச்சுன்னு இருக்கும். யூஸ்ஃபுல் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 10. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கையளவு கல்லுப்பு சேர்த்துக்கிடலாம். ஸோ இது வந்து வீட்டில் எந்த ஒரு பூச்சி தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு கையளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ அது கூடவே என்ன ஃப்ளோர் க்ளீனர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃப்ளோர் க்ளீனர் சேர்த்துக்கிடலாம். ஸோ இப்போது உஜாலா 4லேருந்து 5 ட்ராப்ஸு சேர்த்துக்கிடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வீடை துடைக்கிறதுனால வீடு வந்து அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குங்க. இந்த மாதிரி சொல்யூஷனை அடிக்கடி நீங்கள் ரெடி பண்ணி வீட்டை துடைக்கிறதுனால வீடு அவ்வளோ பளிச்சுன்னு ஆயிரும். ஸோ நீங்கள் உஜாலா யூஸ் பண்ணி துடைக்கிறதுனால அங்கங்கே ப்ளூ கலராக டைல்ஸ் தெரியாதான்னு கேட்பீங்க.
ஸோ அதெல்லாம் இல்லைங்க, அந்த உஜாலாவை யூஸ் பண்ணி வீட்டை துடைக்கிறதுனால வீடு அவ்வளோ பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டை துடைச்சி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.